அவர் எப்படிப்பட்ட தந்தை? இவர் எம்ஜிஆர் ஒரு புரட்சி நடிகர், வாரி வழங்கும் வள்ளல், அப்படி அல்ல. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எப்படி எப்படி எவ்வளவு உள்ள இருக்கு பாருங்க. அப்போ அவ்வளவு விஷயம் வரணும் அதுல. கடமை அது கடமை கடமை அந்த பாட்டுல வச்சுதான் அதை அமைச்சு என்ன பண்ணாங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், புதிய வானம் புதிய பூமி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் மறைந்த எம்ஜிஆர் நினைவு நாள் 38 வருகிறது. அவரை பற்றி பல அறியாத தகவல்களை சினிமா ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான வாமனா அவர்களிடம் கேட்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். 60களில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அவர் வள்ளல் வள்ளல் 67 கண்ணன் என் காதல மின்மினியை கண்மணியாய் கொண்டவனை என்னிடமே, சரித்திரம் புகழ்ந்திடும், அவர் குழந்தை பிறந்தது இருக்கிற மாதிரி ஜெயலலிதாவோட வரும். சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான், இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேர் எடுப்பான். ஆக அவரோட தந்தையாக காட்டும் பொழுது கூட அவர் எப்படிப்பட்ட தந்தை? இவர் எம்ஜிஆர் ஒரு புரட்சி நடிகர், வாரி வழங்கும் வள்ளல், அப்படி அல்ல. கணவனும் மனைவியும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடும் பொழுது மனைவி பாடுகிறாள், இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேர் எடுப்பான். ஆக அவர் அப்படியே ஒரு வள்ளல் அப்படிங்கிற தன்மை வருதா? அது வந்த காலகட்டத்தில் அவருக்கு பணத்தை வாரி இறைக்கக்கூடிய, ஆனால் வாரி சும்மா எனத்துந்தா குடிகாரம் மொத்தம் வருவான், சாப்பிட்றா 4 இது வாங்கி சாப்பிடு, பொட்டி வாங்கி சாப்பிட்டு சாவு, அப்படி இல்லை, பார்த்து கொடுக்குறாரு பாருங்க. கொடுக்கறது போய் கட்ட நல்லதுபடியே போய் சேரணுமா இல்லையா? அந்த துன்பத்தை நேரடியாக தீர்த்து அவர் வைக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் வரும். ஆனா அதுக்கு மனசு இருக்கணும்ல. ஆமா, எனக்கு வெற்றி வந்து விட்டது, எனக்கு உடம்பு இப்போ இதுவா இருக்கு, எனக்கு நான் தண்ணி அடிச்சுட்டு 2 நாள் படுக்கலாமா, எங்கேயாவது போகலாமா, யாரோடாவது இருக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான்னா அவன் மற்றவனை மற்றவன் முகம் வாட்டமா இருக்க, என்னப்பா அது, இல்லைப்பா இந்த மாதிரி, அப்படியா என்ன, அப்போ அங்கே பார்த்து கொடுக்கணும். ஆகவே தர்மம் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம், நம்ம யாரையோ திட்டுறதுக்காக இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். நீங்க சொல்றது பாத்திரம் அறிஞ்ச பிச்சை எடு, பிச்சைன்னு கூட அவர் நினைக்கல, பாத்திரம் அடிந்து உதவி செய். அது போல அவர் நல்ல பாத்திரங்களா பல பேருக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஏன்னா சில சமயம் கல்வி வள்ளலா பல பேர் ஆக்கினாரு. அவங்கெல்லாம் கட்சியில் இருந்தவங்க, அவங்களாம் சில பேர் சாராய வியாபாரிகளாக இருந்தவர்கள், அவர்கள் கல்வி வள்ளல்கள் ஆகிவிட்டார்கள். அது சரியான ஆளுக்கு கொடுத்தாரா அப்படின்ட்டு அது அரசு சமாச்சாரம். ஆனா கூட இருக்கும் பொழுது அவர் பாருங்களேன், பெரிய வெற்றி அடைந்து இருக்கும் பொழுது கூட நாடக உலகத்தை நாடகம் நடத்திக்கிட்டே இருக்காரு. எதுக்கு? தன் கூட இருக்கிறவனுக்கெல்லாம் உதவி பண்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு சிறப்பு சொல்லணும், சில பேர் இவருடைய சினிமாவை எதிர்ப்பாங்க. என்ன இது எதுக்கு என்ன எதிர்ப்பாங்கன்னா, இது என்ன இவரே எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரியும் கெட்டவனெல்லாம் போட்டு அடிச்சிருவாரு, அதே மாதிரி இவர் பொம்பளைங்கிட்டலாம் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிற மாதிரி படத்தில் காமிப்பார், தாய் பாசம் அந்த மாதிரிலாம் காமிப்பார் அவர். ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு ஒரு கனவு காணும், அந்த கனவு காணத்தில் மிக 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 குஜாலான காட்சிகளாக காமிச்சு அதில் காமிப்பாங்க. கனவு காட்சி சார் அது அப்படின்னு கனவுல காட்டி, அது அந்த பொண்ணு கனவு காணுதுப்பா எம்ஜிஆரை பற்றி, நான் நீ நடித்தாதானே அதோட கனவு காண முடியும். ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறது. விஜயகாந்தன் போன்றவர்கள் இதையெல்லாம் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு இதை காட்டினாங்க, கிரிட்டிசிசம் நினைத்ததை முடிப்பவன்ல என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அவர் வாரி வணங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எஸ்டேட்டில் எல்லாரும் பங்குதாரர்கள் ஆயிட்டான்னுவாங்க. ஆனால் எல்லாரும் பங்குதாரர்கள் ஆகிட்டா இவர் இருக்கக்கூடிய அதே பெரிய மேங்ஷனில் தான் இருந்துகிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட தன்னுடைய பௌஷான வாழ்க்கை குறையாத மாதிரி இருக்காரு. அப்போ எல்லாருக்கும் அந்த கிடைக்கலையே, இந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் பாதி கொடுத்துருக்கணுமே, அடுத்தது எல்லாருக்கும் பிரித்து இவருடைய வீட்டை ஒரு 20 போர்ஷனாக போட்டு எல்லாருக்கும் கொடுக்க அப்படி காமிக்கிறது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும். ஆகவே அந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு சமூக அமைப்பில், ஒரு பொருளாதார அமைப்பில், அரசியல் அமைப்பில் பல பேர்கிட்ட இருந்த முரண்பாடுகள் அவர்கிட்ட இருந்தது. சார் சரி சார், அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு நீங்களே சொன்னீங்க
தன்னுடைய கட்சிக்கு ஏத்த மாதிரி அமைச்சு தான் தான் திமுகவின் முக்கிய முகம் அப்படி இருக்கப்ப அவருடைய பாட்டுக்கள் முக்கியமா பங்கு அதுக்கு யார் காரணம் சார்? ஆமா, அவருக்கு முக்கியமான காரணம் அவரு. ஏன்னா அவருக்கு அத்தகைய பாடல்கள் தேவை என்பதை, அந்த பாடல்கள் எப்படியெல்லாம் அது இது படும். எம்ஜிஆருக்கு நான் யாருக்கும் இல்லாத அவர்கிட்ட ஒன்று இருந்தது. என்னன்னா, இன்னைக்கு செய்யறது இன்னும் 10 வருஷத்துல என்ன ஆகும் அப்படிங்கிற முன் யோசனை அதிகமா இருந்தது. ஏதோ ஒரு முன் யோசனை அவர்கிட்ட ஆழமாக, அது அவருக்குள்ளேயே, அது அவர் எந்த இப்போ பானுமதி சொல்லுவாங்க, அவருடைய கைரேகையை நான் பார்த்துட்டு இருப்பேன். அது அலிபாபா 40 திருடர்களையோ அந்த கைரேகையை பார்ப்பேன். அப்போ சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வருவேங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அவருடைய ஜாதகம் வந்து ஒரு மகாராஜாவுடைய ஜாதகம் மாதிரி இருக்குது. அது ஏதோ பூர்வ ஜென்மங்களில் அவர் ஒரு இளவரசராகவோ ஒரு பெரியவராகவோ இருந்திருக்க வேண்டும் என்பது அப்படி ஒரு மகாராஜ யோக ஜாதகம் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கும் பொழுது சும்மா திமுகவினுடைய அப்படி பேசுறதில்ல, தனக்கு ஏற்ற மாதிரி தான் அதை ஏற்படுத்திப்பார். அப்படி ஏற்படுத்திக்கும் போது அந்த பாடல்களினுடைய பெருமையை அவர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னால் ஒரு அந்த இதில் எங்கள் வீட்டு பிள்ளையிலேயே ஒரு ஆங்கில படம், அதனுடைய இதுவே நான் ஆட்சிக்கு வந்து விட்டாலுங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் வச்சு தான் அதை அமைச்சு என்ன பண்ணாங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டான். ஆனால் அது சந்தேகத்தோடு சொல்லுது, இங்கு என்ன அது நடந்து விட்டான். ஆமாம், அப்படி நான் ஆணையிடுவேன், அது நடக்கும், அப்பொழுது ஏழைகளுடைய வேதனை தீரும் என்று சொல்கிற அளவுக்கு அந்த வாலி அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு போல அவர். அதுக்கு முன்னே அவருக்கு இதே மாதிரி பாட்டு அமைச்சு கொடுத்தது யார் சார்? இல்லை, அது முதல்ல ஆரம்பத்தில் இந்த மாதிரி நல்ல விதமான பாடல்களை கண்ணதாசன் தான் வந்து தத்துவ பாடல்கள் அதெல்லாம் அவர் தான் இது பண்ணி கொடுத்தார். நான் சொன்னேன், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அது சொல்லும் பொழுது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அப்படின்னா என்ன, இந்த புகழெல்லாம் அந்த அந்த இவரை நோக்கி, அந்த நாயகனை நோக்கி அவரை பெருசுபடுத்தி காட்டுறது. இதுவா பாடலாசிரியர்கிட்ட இருந்து அவ்வளவு இது வாங்கி, ஆமா, கண்ணதாசன் அப்புறமா வாலி, அப்புறம் வாலிகிட்ட வாங்கினார். அவர் வாலி வந்து எப்படின்னா கண்ணதாசன் அளவுக்கு கவித்துவம் இருக்கோ இல்லையோ, அவருக்கு வந்து ஒரு இப்போ பத்திரிகையில் வந்து ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம், அந்த நியூஸு முக்கா இன்ச்சு இவ்வளவு இருக்கலாம், அந்த நியூஸினுடைய சாரம் என்ன, ஆமாம், அதை தலைப்பில் நங்குன்னு அடிக்கணும். அப்படி அடிப்பது போல இந்த எம்ஜிஆருக்கு எப்படி வந்து அவருடைய 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் 3 எழுத்து என்ன, திமுக தான். ஆமாம், ஆனால் அது கடமை, அது கடமை கடமை, அந்த 3 எழுத்து அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி, ஏன்னா அவங்க அப்பானே ஏன்னா திமுக பிரச்சாரத்துக்கான படம் எடுக்கிற கட்டு அப்படின்வானே, அதான் சென்சார் போர்டு அதை இதே மாதிரி எப்படிலாம் சொன்னார், புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கும் போது, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது அப்படியாச்சா, அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது. இவர் சேரனா மலையாளி, அன்று எப்படி எப்படி எவ்வளவு உள்ள இருக்கு பாருங்க. அப்போ அவ்வளவு விஷயம் வரணும் அதுக்குள்ள. சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் தமிழாதான் இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இவர் சேரன், இமயத்தில் சேரன், இமயத்திலேயே சேரன் கொடி பறந்ததுயா. அப்போ என்ன எம்ஜிஆருடைய கொடியா பறக்காது, அவர் எல்லா இடத்துலையும் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி அவர் நல்லா அந்த பாடல்களில் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன, கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் அப்படின்னு பாடுறாரு அந்த படத்தில். அந்த பாட்டு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி கோட்டையில் இருக்கார் எம்ஜிஆர். அது எந்த படம் சார்? மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். அந்த எந்த கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சமுதாயம் மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் அப்படி வரும். அப்படி அப்போ கோட்டையிலே கொடி பறக்கணுன்றாரு. அது
பறக்கு. அப்போது அந்த பாட்டை யேசுதாஸ் பாடணும் அப்படின்ட்டாராம். அதுக்கு முன்னாடி டிஎம்எஸ் தான் அது. அவர் சொல்ல யேசுதாஸ் பாடுறதா இருந்தால் அதை வேற மாதிரி பண்ணிக்கணும், அது பண்ணணும், அவர் வைக்கணும், எல்லாம் பல விஷயம். ஏன் டிஎம்எஸ் வேணான்னுட்டாரு? அதுதான் அவருக்கு வந்து அந்த அந்த அவருக்கு அப்படி நினைச்ச அது. ஏன்னா டிஎம்எஸ்க்கும் அவருக்கும் ஒரு டிஎம்எஸ்னுடைய குரல் பொருந்தியது போல் எம்ஜிஆருக்கு வேறு யாருடைய குரலும் பொருந்தியதில்லை. டிஎம்எஸ்னுடைய குரல் அவருடைய படங்களுக்கு பாடல்களுக்கு அளித்த வீரியத்தை போல் வேறு இன்னொரு பாடகனுடைய குரல் வீரியத்தை அளிக்கவில்லை. அப்படி என்றாலும் கொஞ்சம் டிஎம்எஸ் அப்படி பேசுவார், அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு என்னமோ அவங்களுக்குள்ள அப்படி இருந்தாலும் அவ்வப்போது டிஎம்எஸ் இதெல்லாம் அதை அந்த எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சில இடத்துல அதுக்குள்ளால் நான் அறிந்த விஷயம் என்ன என்றால் 1900 அவரை வந்து 85 86 அந்த கர்நாடக இசை கல்லூரிக்கு இவரை முதல்வராக ஆக்கலாம்னு இவர் நாட்டியிருக்காங்க எம்ஜிஆர் சொல்லி. அது அவர் கேட்டார், என்ன முதல்வரானா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் எனக்கு இன்னும் பாடிக்கிட்டு இருக்கேன், முதல்வராலாம் வந்து உட்காந்துருக்க முடியாது, 20,000 ரூபா சம்பளம் அதுக்கெல்லாம், நான் 3 பாட்டு பாடினேன்னா எனக்கு வந்துடும், அதில் இப்போ வாங்கினான்ட்டார். அப்புறம் தான் பானுமதியை போட்டாங்க. அத்தனைக்கும் பானுமதி எப்படி, அவங்க பானுமதி நாடோடி மன்னனில் பானுமதிக்கும் இவருக்கும் தகராறு வந்துடுச்சு. இவர் நடிகர் மட்டும் இல்லை, டைரக்டர் கூட அந்த படத்துக்கு, தயாரிப்பாளரும் கூட. ஆமாம், மிஸ்டர் ராமச்சந்திரன் ஏதோ சொல்லிட்டாங்க. அவன் சொல்லிட்டு சரின்னு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டா, அவங்களுடைய கதாபாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி செத்து போட்டாங்கன்னு பண்ணிட்டாரு. அப்படி 1958 பண்ணாலும் 1986 அந்த அம்மாவை மதித்து நீ முதல்வராவா கொண்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாது கல்லூரிக்கு. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் பாட்டு தெரியும், பாட்டு ஏதோ தெரியும், ஆனால் இதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லையே, எல்லாம் நல்லா பண்ணுவேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு வந்து அதை பண்ணி வச்சார் அவர். ஸோ இந்த விரோதங்களெல்லாம் அவர் தொடர்ந்து இது பாராட்ட மாட்டார், பாராட்டலை சில இடத்துங்களெல்லாம். ஆனால் டிஎம்எஸ் பாராட்டி இருக்கார். இல்லை, அவர் அப்படி சொல்லியிருக்காரே தவிர அதெல்லாம் எதுக்கு பண்ணார்னா, அவர் டிஎம்எஸ் வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பாடியது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய உச்சம். அது போன அப்புறமும் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். ஓ, அதான் அவருக்கு செல்லிங் பாயிண்ட். ஓ, என்னால்தான்டா நீ இவ்வளவு அது ஆணவமும் எடுத்துக்கலாமா, கர்வமும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் அவருக்கு அதிகமா ஆணவம் கர்வம் டிஎம்எஸ் கிட்ட இருந்தது. அவருக்கு அவர் சாதிச்சிருக்காரே. ஓ, சாதனை என்ற அகங்காரம் மனசுல வந்துருச்சு அவருக்கு. அகங்காரம்னு இல்லை, இப்போ யாருமே சொல்லாத இருக்கும்போது நான் தானே இப்போ சில பேர் ஒரு நன்னூலில் ஒரு சூத்திரம் வருது. அதாவது ஒரு பெரியவன், ஒரு நல்ல ஆளு தன்னுடைய பெருமை அறியாத இடத்தில் தன்னுடைய பெருமையை சொல்ல வேண்டும்னு ஒன்று இருக்குது. அதுபோல் நாங்களாம் சொல்லுவேன், ஏன் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க, நாங்கள்லாம் உங்களை பற்றி தெரிஞ்சவர் தானே, நாங்களாம் சொல்கிறோம் அப்படிமோ. சார், அந்த நாள் ஞாபகம் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். அந்த நாள் ஞாபகம் தொடர்கிறது. சரி சார், அப்படி படத்தில் நடிச்சிட்டு இருந்தப்ப திமுகவில் இருந்து அதிமுகன்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்கிறார். அது அறிய முடியாது ஏதாவது தகவல் இருக்கா சார் அதில்? ஆமாம், ஆட்சினா அந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு பலர் வந்து நீங்கள் அவர் வந்து அந்த ஆட்சியில் 72 அக்டோபரில் அவர் கட்சியை விட்டு வெளில வந்தார். அவர் புதுசாக ஆரம்பிக்கிறார். அப்புறம் அவருக்கு ஒன்று முக்கியமாக என்னன்னா, அந்த சினிமா வழியாக மக்களை அணுகுவது என்பதில் அவர் கில்லாடி இல்லையா, அதில் தானே அவர் வந்திருக்காரு. ஆகவே அடுத்தது இந்த உலகம் சுற்றும் வாலிபன்ங்கிற படத்தை எடுத்து ஒன்று பண்ணணும்னு நினைச்சார். என்ன அப்போல்லாம் என்ன ஆகுமா, இந்த உலகம் சுற்றும் வாலிபனில் ஏவிஎம்ல ரெக்கார்டிங் நடக்கும். ரெக்கார்டிங் நடந்து எல்லாரும் வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, பட் கரண்ட் போயிடும். ஓ, அப்போ கருணாநிதியுடைய ஆட்சி, திமுக ஆட்சி. அப்போ உங்களுக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்கார் கருணாநிதி. அந்த இடத்துல டெலிஃபோனில் வந்து இவங்க வந்து நாளைக்கு இருக்குது உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா, அது எப்போ சொல்கிறாங்களோ அது கரெக்டான கழுத்து இருக்கிற நேரத்தில் கரண்ட் போயிடும். நல்லா கழுத்த இருப்பார் நம்ம. அதை செஞ்சுருக்காரு. இதை பண்ணிட்டாருன்னா இவங்க முடிச்சுக்கிட்டாங்க. யாரோ நம்ம ஃபோன் காலை கூட கேட்டுன்னு இருக்காங்க, போட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சு, அதை சரியாக சொல்லாமல் அதை மறைச்சு அதெல்லாம் பண்ணி வெளியில் ஒன்று சொல்கிறது உள்ள ஒன்று செய்யறது அப்படி ஒன்று ரைட் அப்படி பண்ணி படத்தை இது பண்ணி. அதே மாதிரி இதை வந்து இது பண்ணால் இங்கே கலர் படம், அது கலரில் வந்து ஜெமினியில் ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், அது எங்கே ப்ராசஸ் ஆகும்பொழுது நடுவில் பட்டுன்னு அடிச்சதுன்னா எல்லா டிரான்ஸ்மிட்டரே மொத்தமே போயிடுமே. இப்படியெல்லாம் சொல்லி மறைச்சு ஒரு போஸ்டர் கூட அடிக்காமல் அது வந்து பார்த்தா 31 வாரம்
எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் அந்த சாதனை படம், வசூல் சாதனை படம். உங்க வெலிங்டன் தியேட்டர் பக்கத்துல நினைக்கிறேன். அப்படியே நான் மவுண்ட் ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது பார்த்தா அப்படியே நிற்குது கியூ, அப்படி போகுது. வா ஆமா, அந்த மாதிரி அந்த படத்துக்கு கூட ஒரு விஷயம். முதல்ல உலகம் சுற்றும் வாலிபன்ல இசைக்கு MS விஸ்வநாதன் பிரமாதமாக போட்டு கொடுத்தாரு. அதை முதல்ல குன்னக்குடி வைத்தியநாதன்ட்டு கொடுத்துட்டார். விஸ்வநாதன் வேணான்னு. எப்படி அதை போட்டு பார்த்துட்டு, குன்னக்குடி வைத்தியநாதன் சிறந்த இசையறிஞர் தான், ஆனால் அவருக்கு அந்த ஒரு கெத்தான ஒரு அந்த எம்ஜிஆருக்கான அந்த டியூன் வரல. ஒரு பெரிய டியூனு ரெக்கார்டிங் எல்லாமே, அந்த சைடு இதெல்லாமே ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே அப்படின்னா எம்ஜிஎஃப் அப்புறம் விஸ்வநாதனை பண்ணாங்க. அப்படி வந்து வெற்றி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 77 அவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சியே பிடிச்சிடுறாரு. என்ன எல்லாரும் 77 எனக்கு வந்து 22 வயசு. நான் வந்து என்ன நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, எல்லாரும் அவர் 77லேருந்து 80 வரைக்கும் 3 வருஷம் தான், 5 வருஷம் ஆட்சி தானே. ஆமாம். ஆனால் 3 வருஷம் ஆயிருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இந்த டெல்லியில் இந்த பாழா போன இந்த ஜனதா ஆட்சி இருக்க, அது சரியாக நிற்காம அது கவிழ்ந்து 80ல் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வந்துடுச்சு. ஆமாம். அந்த தேர்தலில் இந்திரா காந்தி வென்றுட்டாங்க. ஆமாம், இந்திரா காந்தி. இங்கே தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் கூட்டணி. ஆமாம், அதில் 2 இடம் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஆட்சி கலைக்கிறாங்க, ஆட்சியை கலைச்சிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் சோ அவர்கள் கூறுகிறார், நான் அவரோட எம்ஜிஆரோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தேன். அப்போது தொடர்பில் இருக்கும் பொழுது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆருக்கு நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவேன் என்கின்ற தீர்மானமான நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆருக்கு. ஓ, இப்படி பயங்கரமாக வந்து இந்திரா காந்தி இப்படி பண்ணிட்டா கூட அவருக்கு வந்து நான் திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற நிர்ணயம் இருந்தது. அவரோட நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் என்னை, நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து என்னிடம் விஷயங்கள் எல்லாம் கூறிவிட்டு, அரசியல் நிலவரங்கள் அப்படிலாம் சொன்னார். ஆனால் நான் அப்போ சொன்னேன், ரொம்ப நன்றி நீங்கள் உங்களுடைய அன்புக்கு, ஆனால் இது வரைக்கும் நான் உங்களுக்கு நண்பனாக இருந்து நீங்கள் வரத்துக்கு பார்த்தேன். இனிமே நான் உங்களை வந்து இன்னொரு ஆட்சியாக தான் நான் நடத்துவேன். அந்த ஆட்சி நீங்கள் நடத்துறதுல குற்றம் குறைகள் இருந்ததுனால் கொஞ்சம் கூட தாட்சண்யம் பார்க்காம, தாட்சண்யம் இல்லாமல் போட்டு உடைப்பேன். நான் அந்த மாதிரி தான் இருப்பேன், நீங்கள் என்ன அப்படி நினைக்காதவங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவர் என்னை அழைக்கவே இல்லை அப்படின்னார். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆட்சியில் நல்லது இருக்கும், கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து எதிரிகள் ரொம்ப வலுவாக இருந்த ஒரு காலகட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தா அது போன்ற பல விதமான குடைச்சல்கள் எல்லாம் அதிகமாகி போய் தான் அவருடைய ஒரு 84ல் அவருடைய வந்து கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகி அவர் புருக்லினுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு அவரை ரொம்ப அவருக்கு வந்து அவியல் செய்யாதல் அரசியல் தொடர்ந்து செய்துவிட்ட காரணமாக அவர் வந்து இந்த மாதிரி இதில் ஆயிட்டார். 70 வயசு தான், 17ன்னு பார்த்தா 70 வயசு தான் அப்போ அவருக்கு. இல்லை, 70 வயசில் 67 வயசு தான். அதுக்குள்ளேயே அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சங்கடம் வந்து விட்டது. ஆனால் அவர் பிழைக்க மாட்டார், கதை க்ளோஸ்னு எப்போ 1959லேயே நான் சொன்னேன் அவன் நாடகம்லாம் போட்டாருன்னு. இந்த நாடகம் போட்டுன்னு இருக்கும்போது ஒரு நாடகத்தில் அந்த பெரிய அந்த இவனை ஒருத்தர் தூக்கி அப்படியே கால் உடைஞ்சு, கால் வந்து வில்லு மாதிரி உடஞ்சி போச்சான். அந்த எலும்பு உடஞ்சா பரவாயில்ல, ஒட்ட வைக்கலாம், அப்படியே தான் இவன் ஃபினிஷ்டு, இவன் MG ராமச்சந்திரன் கதை ஓவர் அப்படின்னு நினச்ச ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் அவர் திரும்பி வந்தால் கூட ஸ்டண்ட் எல்லாம் அவர் பண்ணுவார் இல்லையா, சுத்தமாக பண்ண முடியாது அவரால், கால் சரியாக இருக்காதுன்னு சொன்னவங்க அப்படி சொல்லும் பொழுதே அவர் சொன்ன உறவினர்களுடைய தன்மையை கூட புரிந்து கொண்டார்னு சொல்லுவாங்க. அவருடைய நெருக்கமான உறவினர்கள் கூட எப்படி சொத்து பற்றி ஆசைப்படுறாங்கங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் திரும்பி, அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் கருணாநிதியை எதிர்த்து கட்சி தொடங்கினார். ஆனால் எங்கள் தங்கம் என்கின்ற படத்திலே தானும் காசு வாங்கவில்லை, ஜெயலலிதா கூட நடித்தாங்க ஜோடி, நீனும் காசு வாங்காத,
இந்த மேகலா பிக்சர்ஸ்னு அவங்களுடைய கருணாநிதியுடைய கலைஞர் அவர்களுடைய ஆமா. குடும்ப இதுல முரசொலி மாறனுடைய இது. ஆமா அது வந்து வீடே ஜப்தியில போற மாதிரியான நிலைமையெல்லாம் இருந்தது அப்படின்னு அந்த காலத்துல நான் படிச்சிருக்கேன். அந்த இதுல அந்த ஃபுல்லா அந்த அந்த விழா நடக்கும்போது 100வது நாள் விழாவை ஒரு பெரிய ஒரு பேப்பர்ல ஒரு 8 பக்கம் போட்டிருந்தாங்க. அதை முழுக்க படித்து ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் அப்படியெல்லாம் வந்து அவங்கள மீட்டு எல்லாம் கொடுத்தார். ஆனால் கடைசியில் இந்த 84ல் அது போய் அவருடைய கதை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் அப்போது முடியவில்லை சார். அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி இந்த பேசாத காது கேளவருக்கு இந்த தன்னுடைய சொத்துல அதுக்கு எழுதி கொடுக்கணுன்ட்டு அந்த எண்ணம் வந்தது? ஏன் காரணம்? அதான் அவருக்கு வந்து நீங்கள் இப்போது ஆரம்பத்தில் அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. ஆமாம், அவருக்கு இவருக்கே பேச முடியல சரியா, ஒரு அளவுக்கு தான் பேச முடியுது வந்து. ஆனால் இப்படிப்பட்டவர் ஒரு முதல்வராக இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட எழும். ஆமாம், பேசாத அது நியாயமான கேள்விதான். ஆனாலும் மக்கள் அதை எதிர்க்கவில்லை, யாரும் அதை ஒன்றும் பண்ணலை. அவர் ஏற்று ஓட்டு போட்டு 84ல் அவர் திரும்பி ஆண்டிபட்டில் இருந்து அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு ஜெயிச்சார். ஆமாம், அப்படி ஜெயிச்சிட்டாரு அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து கொடுப்பது, பிறருக்கு உதவுவது, அதெல்லாம் ஒரு முக்கியமான, யாரோ ஒருத்தர் சொன்னதாக அவருக்கு 42 வயசையோ 43 வயசோ இருக்கும்போது, இனிமே தான் உனக்கு நல்ல காலம், ஆனால் நீ மறையும் பொழுது ஒரு வருத்தப்பட்டு தான் உங்களுடைய மறைவு நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியம் சொல்லியிருக்கிறத சொல்லுவாங்க. அதுபோல் அவர் என்னதான் இப்படிப்பட்ட நிலையிலும் முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு வருத்தம் இருந்தது. ஏன் கொஞ்சம் இவ்வளவெல்லாம் உடம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறவர் உடம்பும் நல்லா இருக்கக்கூடாது? ஆமாம், நல்லா என்ன இல்லை, எக்ஸசைஸ் பாடி தானே அது. ஆமாம், அவரே நிறைய படம் எடுத்தால் அவருக்கு சம்பந்தியான கே சங்கர் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவருக்கு கொஞ்சம் வந்து இது ஒரு நோய் வந்தது. அப்போ சொல்லுவார், எனக்கெல்லாம் வரலாமா, ஆனால் அவருக்கு பேச எல்லாம் வந்துடுச்சு, திருப்பி கை இதெல்லாம் வந்துடுச்சு, வரலாமா எல்லாம் வரக்கூடாது இல்லை, ஏன் வந்தது அப்படின்னு எங்கிட்ட அது முறையிடுவார். அவர் சொல்லுவார் அந்த விஷயம். அப்படி இருக்கிறது இவருக்கு அந்த அந்த இது ஏதோ எப்படி வந்து திருவள்ளுவர் கேட்பார், எப்படி நல்லதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால வருது, அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்கிறீர்கள், இப்படி வந்தால் அதை மட்டும் வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? ஏதோ வந்து விட்டது. ஆனால் வந்தாலும் அவர் தொடர்ந்து ஆட்சி கட்டிலேயே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடிய உதவியாளர் இருக்கும் பொழுது அவங்களுடைய பெண் குழந்தைக்கே பேச முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று அவர் அறிந்து, இதை அறியணுமே, ஆமாம், யாரோ வராங்க, சம்பளம் கொடுக்குறோம், வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லை, யார் உனக்கு நான் என்ன செய்யலாம் என்று நினைக்கிற மனம் அவருக்கு இருந்ததன் காரணமாக அங்கேயும் கேட்டு அந்த பெண்ணுக்கு பேச முடியவில்லை என்று சொல்லி இவருக்கு பேசுவதற்கு வந்து இது கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஸ்பீச் தெரப்பி, அந்த ஸ்பீச் தெரப்பி, அதை வந்து பேசுவதற்கு இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அந்த பொண்ணுக்கும் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பண்ண வச்சு அவளுக்கு கொஞ்சம் சில வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத பார்த்து, அதனால் வந்தோடனே தான் அவர் தன்னுடைய அந்த உயிலை வந்து மாற்றி இப்படியெல்லாம் எழுதி இவங்களுக்கு ஒரு இது திறக்கணும் அப்படிலாம் நினைச்சிருக்காரு என்று சொன்னால், இது என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து திருக்குறள், பெரிய பெரிய தர்ம சாஸ்திரங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. அதை நாம் கடைப்பிடிப்பதில் ஒரு 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 பஜகோவிந்தம்ங்கிற நூலில் வரும், கீதையை முழுக்க படிக்க வேண்டாம், ஒரு வரி அதில் படிக்கும். என்ன அப்படி கங்கையில் வந்து மூழ்கி நீ கங்கையே குடிக்க வேணாம், கங்கையினுடைய ஒரு சின்ன சொட்டு. ஆக நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், நாம் சின்ன சின்ன நன்மைகள் செய்தால் நமக்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்கும் என்பதை எம்ஜிஆரினுடைய வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கலாம். இப்போ எனக்கே தெரிஞ்சு ஒரு பெரிய அந்த காலத்து ஒரு முருகன் டாக்கீஸ்னு ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி 40களில், அந்த கம்பெனியில் ரத்னகுமார்னு படம் எடுத்தாங்க 48ல் வந்து. அந்த படத்தில் எம்ஜிஆர் சின்ன வேடத்தில் நடித்தார். ஆனால் அந்த ரத்னகுமார் ஆஃபீஸு கீழ்ப்பாக்கில் இருந்தது. கீழ்ப்பாக்கில் அந்த ஆஃபீஸில் தினம் ஒரு சமையற்காரரும் தினம் 50 பேர் அதோட தொடர்புள்ளவர்கள் யார் வந்தாலும் உள்ளே வந்து சாப்பிட்டு போகலாம். எத்தனையோ முறை எம்ஜிஆரும் சக்கரபாணியும் அங்கே வந்து வயிறார உண்டு விட்டு செல்வார்கள். அவருடைய அந்த முதலாளியை பார்த்து,
நீங்கள் அப்போல்லாம் அப்படிலாம் சாப்பாடு போட்டு எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அது மதிவாணன்னு ஒரு படத்தை தொடங்கினார். இதெல்லாம் 50கள் எண்டில். அப்போது தொடங்கும் பொழுது வேற ஒரு 2 பேர் அவர்கிட்ட கேட்டு வாங்க நின்றுட்டு இருக்கான். இப்போ கேட்டால் எம்ஜிஆர் கொடுப்பாரா டேட்டு, கொடுக்கலன்னா சிவாஜி கிட்ட போயிடுவேன்னாரான் இந்த இந்த முருகன் டாக்கீஸு. இதை போய் எம்ஜிஆர்கிட்ட போட்டு கொடுத்துறான். நீங்கள் இல்லைன்னா சிவாஜி கிட்ட போயிடுவேன்றார். அது போட்டு கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜி சக்கரபாணியை விட்டு நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, இப்போ நடிக்க முடியாது அப்படின்னு அவருடைய அவருடைய கதை முடிஞ்சது அந்த இடத்துல. இதுபோல் எல்லாருடைய வாழ்க்கையும் தெரிந்தும் தெரியாமல் நடந்துவிடும். எத்தனையோ நடக்கும். பலவீனமானவர்கள் தானே மனிதர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய விஷயம் என்னன்னா, நன்மை பல செய்தால் மிகப்பெரிய நன்மைகள் மனிதனுக்கு கிடைக்கும். அப்படிதான் அவருக்கு மிக மிஞ்சி சினிமா நடிகனு வந்து போய் இதில் ஆக்கணுமா, சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுமா அப்படின்னா ஆனார். அவர் அப்படி ஆகி வாழ்த்துக்களையும் பெற்றார். சில பேருடைய வாழ்த்துக்கள் எல்லாம் பெற்றார் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு நன்மை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதை பாடல்கள் மூலமாகவும் அவர் சொன்னார் இல்லையா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சீரு கைகளை. நம்மளுடைய கைகள்லாம் சின்னஞ்சீர் குழந்தைன்னு நினைக்க வேணாம், நம்மளால முடிஞ்சது சின்னது தான், நாமளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எம்ஜிஆருடைய வாழ்க்கை, அவருடைய மறைந்த இந்த இதில் மறைந்த இவ்வளவு டிசம்பர் 24, 25, 24, 25 ஒரு பெரிய இதுவாச்சே. அது வந்து கிறிஸ்மஸ்ஸு, ராஜாஜி இவருடைய வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளும் அது. ஆமாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல செய்ய முடிந்தவரை 1987 டிசம்பர் 24 இந்த மண் உலக விட்டு விண்ணுலகம் சென்றாலும் சில நல்ல நமக்கு இன்னும் அவருடைய பேரு இந்த பேரு இருக்கு இந்த உலகத்திலையும். குறிப்பா நாமெல்லாம் நல்லவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எம்ஜிஆர் ஒரு நல்ல மனிதர். ஆமாம். வள்ளல். ஆமாம். 7 பாரி வள்ளர். ஆமாம். கடை 7 வள்ளர்ல நமக்கு அவர் ஒரு 8வது வள்ளர். உங்கள்கிட்டயோ எங்கிட்டயோ அவர் ஒன்றும் ரூபாய் கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நல்லவங்களா இருங்கடா, தர்மம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறத சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கெல்லாம். சார், உண்மையிலே எம்ஜிஆர் பற்றி தெரியாத பல தகவல்களை ஜெம் டிவியோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி.